சே இது பாரு பூரி உள்ள ஒரு நல்ல அத்தை இருக்கா, உனக்கு சாக்லேட்டு பேப்பர் முட்டு இன்னும் நல்ல நல்ல பொம்மை எல்லாம் கொடுப்பான். அம்மா இருக்காங்களாப்பா? இருக்காங்க சார். வா. குட் மார்னிங் சிஸ்டர். குட் மார்னிங். சிட் டவுன் ப்ளீஸ். ஓஹோ தேங்க்யூ. நீங்க வந்த விஷயம் ஒன்னும் இல்ல, இந்த பையனை எப்படியாவது உங்க ஸ்கூல்ல பேபி கிளாஸ்ல அட்மிட் செய்துக்கணும். ஐ எம் வெரி சாரி, ஒரு சீட் கூட இல்ல. நோ 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 சிஸ்டர், நீங்க அப்படியெல்லாம் சொல்லிடக்கூடாது. இதே போலதான் எல்லா இடத்துலயும் சொல்றாங்க, ஒரு ஸ்கூல்ல கூட சீட் இல்ல. நீங்க எப்படியாவது பெரிய மனசு செய்யணும் ப்ளீஸ். நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது மாட்டேன்னு சொல்ல மனசு வரல. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். லெட் மீ see. ப்ளீஸ் எப்படியாவது ஒரு சீட்டாவது இருக்கும் பாருங்க. அப்பா போலாம்ப்பா. போலாம். ஓ உங்க மகன் தானே? எஸ் எஸ் என் மகன் தான். ஓகே பாருங்க சிஸ்டர், உங்களை பார்த்த உடனே எனக்கு என்னமோ உங்க மேல ஒரு தனி நம்பிக்கை வந்துருச்சு. உங்களை போல நல்லவங்களை என் லைஃப்ல இதுதான் சிஸ்டர் நான் முதல் தடவை பாக்குறது. நான் லைஃப்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் சிஸ்டர். எனக்கு ஹெல்ப் செய்யறதுக்கு ஒருத்தருமே கிடையாது. எல்லா வேலையும் நானே தனியா செய்ய வேண்டியிருக்குது. என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? என்ன கஷ்டம் என்கிட்ட சொல்லுங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் சகாயம் செய்றேன். சிஸ்டர், என் ஒய்ஃப் இறந்து போய் 1 வருஷம் ஆகுது. இனிமே நீங்க தான் எப்படியாவது. வாட் மிஸ்டர், அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒண்ணுமில்ல, இந்த பையனை ஸ்கூல்ல சேர்த்துக்கிட்டா போதும், அவ்வளவுதான். ஓ ஐ see. நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம், பையனை நான் அட்மிட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் சிஸ்டர். இதுக்கு சம்பளம் எவ்வளவு கட்டணும்? சாப்பாட்டுக்கும் சம்பளத்துக்கும் சேர்த்து மாசத்துக்கு 100 ரூபாய். ஓ 100 ரூபாய். சரி சிஸ்டர். இன்னொரு விஷயம், நான் ஒரு பிசினஸ் மேன். ஒவ்வொரு ஊரா சுத்திக்கிட்டே இருப்பேன். எந்த நேரத்துல நான் எந்த ஊர்ல இருப்பேன்னு எனக்கே சொல்ல தெரியாது. அதனால ஒரு 3 மாச சம்பளம் இப்பவே நான் அட்வான்ஸா கொடுத்துறேன். That's very good. இந்தாங்க 300 ரூபாய். Thank you. நோ மென்ஷன். உங்களை பத்தி விவரங்கள் எல்லாம் வேணும், சொல்றேல? ஓ எஸ். பையன் பேரு? பூரி ஜெகநாத். இல்ல புரியுதா? ஓ உங்க பேரு? மகன பொருந்திய சீமான் சுந்தரராஜன். சுந்தரராஜன். பையன் ரொம்ப கெட்டிக்காரன். எஸ் 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 ரொம்ப. உங்க அட்ரஸ் கொடுங்க. அட்ரஸ் மிஸ்டர் சுந்தரராஜன். மிஸ்டர் சுந்தரராஜன், கேர் ஆஃப் ஸ்ரீமதி லதா தேவி, நம்பர் 8 கிருஷ்ணகோபால் ஸ்ட்ரீட், தியாகராய நகர், மெட்ராஸ் 17. இது எங்க ஆன்ஸ் டாக்டர், அத்தை மகள். இங்க சைன் பண்ணுங்க. ஓ எஸ். இருவா. Thank you. அப்போ நான் போயிட்டு வரட்டுங்களா? அப்பா நான் வரேப்பா. சிச்சி அச்சடே, நீ இங்கே இரு. இது பாரு, இந்த அத்தை உனக்கு சாக்லேட்டு பேப்பர் முட்டு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. இங்கே இரு, நான் இப்பவே போய் உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொண்டு இருக்கிறேன். டாடா. ஐம் சாரி. வரேன். என்ன எங்க போயிட்டு வரேன்? ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்னால வெளியிலே தலை காட்ட முடியல. ஏன்பா, வெயில் கடுமையா இருக்குதா? ஆமாடா வெயில். உனக்கும் மங்கம்மாளுக்கும் கல்யாணம் எப்போன்னு எல்லாரும் கேக்குறாங்க. எனக்கு கல்யாணமே வேண்டாம்ப்பா. வேண்டாமா? ஆமா, நான் எப்பவும் சின்ன பிள்ளைய சுதந்திரமா இருக்குதான் பிரியப்பட்டேன். இத ரொம்ப சந்தோஷம். அப்பா நீ சின்ன பிள்ளையாவே இருந்தா அவன் எனக்கு பப்பர் மட்டும் வாங்கி கொடுத்தா நான் விளையாட்டு காட்டிட்டே இருப்பேனே. அது உன் சாமர்த்தியத்தை பொறுத்தது. அப்பா, நீங்க எனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறதா இருந்தா நான் சொல்ற பொண்ணை தான்ப்பா கட்டி வைக்கணும். இதுதான் நீ சின்ன பிள்ளையா இருக்கிற லட்சணமா? அடியே தேவானே, என்னங்க இங்க வாயேன். கேட்டையா உன் மகன் சொன்னதே? என்ன சொல்றான்? உன் அண்ணன் மகள கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா? ஏண்டாப்பா, அவளுக்கு எதுல குறைச்ச? அழகுல குறைச்சலா, அந்தஸ்துல குறைச்சலா, படிப்புல குறைச்சலா, பணத்துல குறைச்சலா? இல்ல நான் கேக்குறேன். நான் ஆமா, போரும் வந்துச்சது போரும். இதடா கண்டிப்பா சொல்றேன், வர்ற புதன்கிழமை நிச்சயதார்த்தம். இத மாத்தவே முடியாது. அதெல்லாம் நான் யோசனை பண்ணி தான்ப்பா சொல்ல முடியும். என்னங்க இது, நீங்க பாட்டுல சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அவன் பாட்டுல போய்கிட்டே இருக்கான். அதுதான் இந்த காலத்து புள்ளியோட லட்சணம். பாண்டி வந்தேன், போட்டு குச்சி கொண்டாடா. நிச்சயதார்த்தத்துக்கு மட்டும் நீ சம்மதிக்க வச்சுடு. அடுத்த வாரம் கல்யாணம். ஆமா, எங்கய்யா போறீங்க? என்ன என்னங்க இது?
எங்க எசமானுக்கு அடிக்கடி இப்படி ஏதாவது வருமோடா? இது வரைக்கும் கிடையாதுங்க. இது ஏதோ புதுசா இருக்குங்க. வரையப்பட்டவள ஏண்டி மனுஷன் வெளியில போகும்போது எங்க போறேன்னு கேக்குறா? ரோட்ல எத்தனை பஸ் போகுது, எத்தனை கார் போகுது, கசுக்குன்னு ஏறி புசுக்குன்னு உயிர் போயிட்டா வருமா? அதுக்கு தானுங்க கேக்குறேன் எங்க போறீங்கன்னு. எதுக்கு என் வீட்டுல இழுத்து கொண்டாந்து போட்டு அளவா? சரி இப்ப சொல்லி தொலைக்கிறேன், இனிமேல கேட்காத. இனிமே கேட்கல, எங்க போறீங்க? என்னங்க எடுத்து அந்த போட்ட எடுத்துக்கங்க. இன்னொரு கையங்கடா. இதோ இருக்குங்க. கோட்டு கை. ஓ, நான் பயடாது திரும்பிக்கிடுச்சுங்க. திரும்பும். நம்ம முதலியார் இருக்காரு தெரியுமா உனக்கு? ஓ தெரியுமே, அடிக்கடி நம்ம வீட்டுக்கு சாப்பிட வருவார், அவர் தானுங்களா? ஏண்டி நம்ம வீட்டுக்கு சாப்பிட வர்றவங்க முதலியாரா? நீங்க தான் சொல்லுவீங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. என் சிநேகிதரு ஒருத்தர் இருக்காரு முதலியார். அவரு புதுசா சினிமா தியேட்டர் கட்டியிருக்காரு. இன்னைக்கு தான் அது ஓபனிங் செரமனி. அதுக்காக எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி கொடுத்தாரு. அதுக்கு போலான்னு பார்த்தா பயாஸ்கோப்கா போறீங்க? நானும் பாண்டியன் வர்றேன். ஏன் அந்த வீடு அயல் வீடு எல்லாத்தையும் கூப்பிடுங்களேன். ஓ பாண்டியா போய் காவேரி, கோதாவரி, யமுனை. ஆமா ஆமா ஆமா, இன்னும் எல்லா ஆத்தையும் கூப்பிடுங்க. வீட்டை அடிச்சுட்டு போட்டோம். உங்களையும் கூட்டிட்டு போலான்னு தான் நினைச்சேன். அந்த ஆளு அட்மிட் 1ன்னு போட்டுட்டான். அதனாலதான் நாங்க 2 பேரும் வர்றோம். அட்மிட் 1ன்னா ஒருத்தர் தான் வரலாம்னு அர்த்தம். ஏன் எங்க 2 பேருக்கும் ஒரு சீட்டு வாங்கிட்டு தான் கூட்டிட்டு போங்களேன். 2 பேருக்கு ஒரு சீட்டா? அப்படி தேட்டர் எங்கடி அம்மா இருக்கு? 2 பேருக்கு 2 சீட்டு தான் வாங்குறது. நீ கொடுத்தா நடத்துறவளா நீ? 2 பேருக்கு 2 சீட்டு வாங்கினா ஒரு 4-5 ரூபாயாவது ஆகும். அப்புறம் நீ அங்க வந்து சும்மாவா இருப்ப? போட்டுக்கொள்ளையா கொண்டா, முறுக்க கொண்டா, சோடாவை கொண்டான்னு கேட்ப. எல்லாம் சேர்த்து 10 ரூபாயாவது செலவாகும். 10 ரூபாய் இருந்தா நம்ம வீட்டுக்கு 10 நாளைக்கு காலையில் செலவுக்கு ஆகுமே. நீங்க மட்டும் தாமா? நான் ஓசில போறேன்டி, ஓசில. யோ செக்ரட்டரி சார், வர்ற புதன்கிழமை நம்ம பொண்ணு மங்கம்மாளுக்கும் நம்ம மாப்பிள்ளை சுந்தரத்துக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுதியா? சந்தோஷம் சார். உன் சந்தோஷம் கிட்டியா? என்ன செலவாகும்னு கேட்டா, சிம்பிளா செஞ்சா கொஞ்சமா செலவாகும், கிராண்டா செஞ்சா அதிகமா செலவாகும். ஐயா வெரி குட். இதை எல்லாருக்கும் சொல்லணுமா? சொன்னாலும் சொல்லலாம், சொல்லாம விட்டாலும் விட்டுடலாம். ஆமா, நிச்சயதார்த்தத்தை நம்ம வீட்டுல நடத்துறதா அவங்க வீட்டுல நடத்துறதா? அவங்க வீட்லயும் நடத்தலாம், நம்ம வீட்லயும் நடத்தலாங்க. நிச்சயதார்த்தத்துக்கு நீ ரெடி தானே? ஓ நான் ரெடிப்பா. அப்பா எனக்கு 1 டஜன் புடவை வாங்கணும். அப்புறம் ஒரு வயிறு நெக்லஸ் புது ஃபேஷன்ல வாங்கணும். அதெல்லாம் இப்ப வாங்கலாமா? ஐயா இப்பவும் வாங்கலாம், கல்யாணத்துக்கும் வாங்கலாங்க. 2த்துக்குமே வாங்கலாம்ப்பா. ஐயோ 2த்துக்கும் என்ன ஆகும்? செலவாகும். ஆட சும்மா இரியா, அது எனக்கு தெரியாது. அதெல்லாம் கல்யாணத்துக்கு தாமா வாங்கணும். அப்பா அப்போ நிச்சயதார்த்தத்தை அப்புறம் வச்சுக்கிட்டு கல்யாணத்தை இப்ப வச்சிருங்கப்பா. வெரி குட் குட் ஐடியா. இது பாருமா, உன் நிக்க வெட்டு புடவை தானே வேணும்? ஆமாப்பா. நான் வாங்கி தர்றேன். செக்ரட்டரி, நிச்சயதார்த்தத்துக்கு வேண்டிய ஏற்பாடு வையும். நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க.